வணக்கம். தமிழ்நாடு அரசு வனத்துறையின் ட்ரீ ஃபில்லிங் பெர்மிட் சிஸ்டம் லாகின் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல இதில் வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிக்கணும். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிவிட்டு நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு எல்லாமே டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஓடிபியை டைப் பண்ணிங்கன்னா அது ரெஜிஸ்டர் ஆகிடும். நான் ஏற்கனவே லாகின் பண்ணதால் என்கிட்ட இருக்கிற பாஸ்வேர்டு வச்சு நான் லாகின் பண்ண போகிறேன். நம்ம லாகின் பண்ண பிறகு இது மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்த பிறகு ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ப்ரொஃபைல் வரும். நேம், இண்டிவிஜுவல், நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் செலக்ட் பண்ணி டைப் பண்ணி அப்டேட் கொடுத்துக்கணும். வில்லேஜ் என்ன வில்லேஜ், நேமு, மின்னஞ்சல், தந்தை பெயர், பாலினம், டேட் ஆஃப் பர்த், முகவரி எல்லாமே டைப் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ப்ரொஃபைல் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு காட்டும். நெக்ஸ்ட் எல்லாமே இந்த கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ட்ரீ டீட்டெயில்ஸ், ட்ரீ லேண்ட் லொக்கேஷன் பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் செலக்ட் பண்ணி டைப் பண்ணணும். மாவட்டம் என்ன மாவட்டம், சென்னை, ஆலந்தூர், கிராமம், கணக்கெடுப்பு எண், சப்டிவிஷன் நம்பர், இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி ஓனர், டிடிஓ டிவிஷன், அப்புறம் மரம் என்ன இனம் அப்படின்னு செலக்ட் பண்ணோம். அப்புறம் மரம் எவ்வளோ உயரம், அப்புறம் மரத்தோட சுற்றளவு இவ்வளோன்னு டைப் பண்ணணும். அப்போ மரத்தின் வயது, மரத்தின் எவ்வளோ வயசு அப்படின்னு டைப் பண்ணணும். இதை கொடுத்துட்டு ஆட் ட்ரீன்னு கொடுத்தீங்கன்னா இது ரெஜிஸ்டர் ஆகிடும். உங்கள் ட்ரீ ஆகிடும். இது கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணது வழங்கப்பட்டது சிட்டா அடங்கலின் சான்று, பட்டா நிலத்தின் FMB ஸ்கெட்சு, குத்தகை அடமானம், உடைமை அல்லது மற்றவற்றின் சான்று, எல்லா டாக்குமெண்ட்ஸும் இதில் அப்லோட் பண்ணணும். 1 MBக்கு கீழே இருக்கணும் எல்லாமே. இந்த மாதிரி சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு PDF ஃபைலாக அப்லோட் பண்ணிக்கணும். இதெல்லாம் எல்லா ஃபைலும் அட்டாச் பண்ண பிறகு சப்மிட் பட்டனை அழுத்தணும். சப்மிட் பண்ண அழுத்துற பிறகு உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அதை இதில் டைப் பண்ணணும். நம்பரை டைப் பண்ண பிறகு சப்மிட் கொடுத்த பிறகு இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஐடி உங்களுக்கு ஜென்ரேட் ஆகணும். அப்ளிகேஷன் ஐடி ஜென்ரேட் ஆகிட்ட பிறகு ஓகே கொடுத்துக்கணும். இந்த மாதிரி காட்டணும். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் இது மாதிரி DFOக்கு உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிருக்கு அப்படின்னு காட்டிக்குவோம். நெக்ஸ்ட்டு நம்ம DFOட லாகின் பேஜுக்கு வந்துடணும். லாகின் பேஜ் வந்த பிறகு பெண்டிங் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணணும். பெண்டிங் அப்ளிகேஷன் வந்தீங்கன்னா அதில் வந்து இது மாதிரி காட்டும். இது வந்து ஃபார்வர்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர் ஹெட்குவார்ட்டர்ஸ் ஆர் தாம்பரம் அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம தாம்பரத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணிக்கணும். அது ஃபார்வர்ட் ஆகிடும். ஓடிபி வந்து இதுக்கான ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகும்.
உங்கள் மெயில் ஐடியில் ஃபோன் நம்பருக்கு உங்கள் ஓடிபி ஜென்ரேட் ஆகும். ஓடிபி டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்தோன்னே சக்ஸஸ்ஃபுல்லி ஃபார்வர்ட் டு ரேஞ்ச் ஆஃபீஸர் அப்படின்னு வந்துடும். டிஎஃப்ஓ லாகிலேருந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ரேஞ்ச் ஆஃபீஸர் லாகின்க்கு வந்துடணும். ரேஞ்ச் ஆஃபீஸ் லாகின் வந்த பிறகு இன்ஸ்பெக்ஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணணும். அதில் வந்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபார்வர்ட் பண்ண டிஎஃப்ஓ ஃபார்வர்ட் பண்ண டீட்டெயில்ஸ் இங்கே வரும். வந்த பிறகு இது செலக்ட் பண்ணி ரிட்டன் பண்ணோன்னா ரிட்டர்னு அழுத்தணும். இன்ஸ்பெக்ஷன் டேட் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் டேட்டை வந்து செலக்ட் பண்ணி டன்னு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் டேட் ரெஜிஸ்டர் ஆகிடும். அதுக்கு முன்னாடி ஒரு ஓடிபி வரும். உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். டைப் பண்ண பிறகு சப்மிட்னு கொடுக்கணும். சப்மிட் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் டேட் அசைன் டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். இன்ஸ்பெக்ஷன் டேட் வந்த பிறகு அது வந்து யூஸ் ஆகலாம். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் போயிட்டு கிரீவியன்ஸில் போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் டேட் ரிலேட்டட்னு கிளிக் பண்ணணும். இன்ஸ்பெக்ஷன் ரிலேட்டட் போனீங்கன்னா அதில் வந்து யூசர் லாகின்லேருந்து போயிட்டு கிரீவியன்ஸில் இன்ஸ்பெக்ஷன் டேட் ரிலேட்டட்னு போயிட்டிங்கன்னா அதில் வந்து இந்த மாதிரி காட்டும். அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் இன்ஸ்பெக்ஷன் டேட் வரும். இந்த இன்ஸ்பெக்ஷன் டேட் உங்களுக்கு வந்து ஓகேனா அக்செப்ட் கொடுக்கலாம், இல்லைனா நாட் அக்செப்ட் கொடுக்கலாம். இந்த அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ்னு வரும். இது ஓகே கொடுத்தீங்கன்னா அது வந்து ரேஞ்ச் ஆஃபீஸர். இப்போ ரேஞ்ச் ஆஃபீஸர் லாகின் வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிக்கணும். இன்ஸ்பெக்ஷன் டீட்டெயில்ஸில் இன்ஸ்பெக்ஷன் டேட் ரிக்வெஸ்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் யூசர்ஸ் அது கிளிக் பண்ணணும். கெட் கிளிக் பண்ணிங்கன்னா வெயிட்டிங் ஃபார் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் கிளிக் பண்ணணும். அது கெட் கொடுத்தீங்கன்னா இது வரும். ரேஞ்ச் ஆஃபீஸருக்கு வரும். ரேஞ்ச் ஆஃபீஸர் வந்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் டேட் வேணுமா இல்லை ரீமார்க்கா அதுமாதிரி சென்ட் பண்ணிக்கலாம். இன்ஸ்பெக்ஷன் டேட்டு ரிட்டன் ஆகிருக்கு. ரீஇன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம். ரீமார்க் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அது பண்ணி ஃபைல் அட்டாச் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணணும். டன்னு கொடுத்தீங்கன்னா மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை இங்கே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் வந்து டிஎஃப்ஓக்கு சென்ட் ஆகிடும். இப்போ டிஎஃப்ஓ லாகின் போயிட்டு பெண்டிங் அப்ளிகேஷன் பெர்மிஷன் டீட்டெயில்ஸ் வெயிட்டிங் அப்ளிகேஷனில் கெட்டு கொடுத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் இதில் ரிசீவ் ஆகும். எல்லாமே ஓகே அப்ரூவாக ரிஜெக்டாக காட்டும். அப்ரூவ்னு கொடுத்தீங்கன்னா அப்ரூவ் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு டைப் பண்ணணும். ஓகேன்னு கொடுத்து டன் கொடுத்தீங்கன்னா அது வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆகிடும். இதுக்கு ஒரு மொபைல் நம்பர் ஓடிபி வரும்.
ஓடிபி டைப் பண்ண பிறகு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அப்ரூவ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி, நம்மளோட அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ஆகிடும். சக்ஸஸ்ஃபுல்லி ஆகணும் யூசர் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை பற்றி பார்த்துக்கலாம். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் போய்ட்டு சப்மிட் ஆகிடுச்சு, சப்மிட் ஆகிட்டுரும். அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படி அப்படி அப்படின்னு வரும். அவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னாங்கன்னா அப்ளிகேஷன் ஐடி கிளிக் பண்ணலாம். இது மாதிரி இது மாதிரி இது மாதிரி இது மாதிரி இது மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று வந்துடும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்தோன்னா அவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபைல்ஸை. பெர்மிட் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பை டிட்டோம், அப்ரூவ்ட் பை டிஎஃப்னு காட்டும். அதுக்கப்புறம் பெர்மிட் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற ஸ்டேஜ் வந்துடும். அப்போ வரும்போது இந்த பெர்மிட் ஃபார்ம் டவுன்லோட் கொடுத்தா டவுன்லோட் ஆகிடும். இதை நம்ம பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம்.